நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் கொடுப்பாங்க, நம்ம தமிழ் அல்லது இங்கிலீஷில் எழுதிக்கலாம். சமாச்சார் பத்திர ஆதுனிக் சभ्यता का अविभाज्य अंग है. சமாச்சார் பத்திரன்னா நியூஸ் பேப்பர். இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் நவீன கலாச்சாரத்தினுடைய நவீன பண்பாட்டினுடைய ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக இருக்கிறது. वही देश सभ्य माना जाता है जिसमें बड़ी तादाद में समाचार पत्र निकलते होंगे. அதாவது இது பின்னாடி இருந்து மீனிங்கை கொண்டு வராங்க. ஜிஸ்மே எதில், படி தாதத்துமே அதிக எண்ணிக்கையில் நியூஸ், அதாவது எந்த நாட்டில், இங்கே ஜிஸ்மேங்கிறது எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில், தாதாத் அப்படின்னா எண்ணிக்கையில் சமாச்சார் பத்திர நியூஸ் பேப்பர் வெளிவருகிறதோ, நிகழ்த்தே ஹோங் வஹி தேஷ் அந்த நாடு தான் சभ्य माना जाता है ஒரு நாகரிகமான நாடாக கருதப்படுது. समाचार पत्र अनेक प्रकार के होते हैं. न्यूज़ पेपर्स பல வகையாக இருக்கின்றன. दैनिक डेली, साप्ताहिक वीकली, पाक्षिक 15 days once, मासिक मंथली आदि ஆகிய वகையாக न्यूज़ पेपर्स இருக்குது. यूरोप के कुछ शहरों में யூரோப்பில் உள்ள சில சிட்டிஸில் कुछ समाचार पत्रों சில நியூஸ் பேப்பர்ஸ் का एक ही दिन में ஒரே நாள்லையே 2-3 बार 2 அல்லது 3 முறை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தினமலர்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள்லையே 2 முறையோ அல்லது 3 முறையோ பிரகாஷன் ஹோத்தா ஹே பப்ளிஷ் பண்ணப்படுகிறது. சபேரே ஏக் பார் நிகழ்த்தா ஹே காலையில் ஒரு முறை வெளிவருகிறது. दोपहर को एक बार மதியம் ஒரு முறை. फिर शाम को एक बार फिर பிறகு மாலை ஒரு முறை. இந்த மாதிரி வெளிவருதான். हमारे देश में நம்முடைய நாட்டில் सभी भारतीय भाषाओं में அனைத்து இந்திய மொழிகளிலும் अच्छे समाचार पत्र निकल रहे हैं நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் வெளிவருகின்றன. हमारा देश நம்முடைய நாடு பிரஜாதந்திர தேஷ் ஹே அதாவது குடியரசு நாடாக இருக்கிறது. इसलिए यहाँ அதனால் இங்கு சமாச்சார் பத்ரோங்கு கா இந்த நியூஸ் பேப்பருக்கு மகத்துவபூர்ண ஸ்தான் ஹே மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொடுக்கும்போது நீங்கள் இதை ஃபுல்லாக மெமரி பண்ணி தான் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நான் இப்போ எப்படி டீச் பண்ணணும் அது மாதிரி இதை வாசிக்கும்போது உங்களுக்கு மீனிங் தெரியும்ல, அதை ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலே போதும். இதை மெமரி பண்ணி எழுத வேண்டிய அவசியம் இல்லை.